Exercise 2.1ல first sum. Sum என்ன கொடுத்திருக்காங்க? I power 1947 plus I power 1950 is solution. I power 1947 plus I power 1950. இது வந்து 4 ஓட மல்டிபிள்ஸா நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ என்ன பண்றோம் 1947 4 ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது 486 ரிமைண்டர் 3 கிடைக்குதா? ஸோ நம்ம இப்படி எழுதிக்கலாம். ஸோ 4 into 486 plus 3 plus இப்போ 1950வை எம்மா டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது 487ம் ரிமைண்டர் 2வும் கிடைக்குது. ஸோ நம்ம என்ன எழுதிக்கலாம் I பவர் 4 into 487 plus அந்த ரிமைண்டர் வேல்யூ 2 எழுதிக்கலாமா? ஸோ நமக்கு ஆல்ரெடி இந்த I வேல்யூஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ I பவர் 0 equal to 1, I பவர் 1 equal to I square equal to minus 1, I பவர் 3 equal to minus I பவர் 4 equal to 1. இது 5 வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம இப்போ எழுதிடலாம். ஸோ I பவர் 4 டேர்ம்ஸ் வச்சு எழுதும்போது என்னது நமக்கு I பவர் 4ஓட மல்டிபிள்ஸாக இருந்ததுன்னா 1னா ஸோ 1 போட்டாச்சு. நெக்ஸ்ட் I பவர் 3 இருக்கா ப்ளஸ் 3. ஸோ I பவர் 3 எழுதிருக்கோம். இதுக்கு 1 போட்டாச்சு I பவர் 4 இன்ட்டுக்கு. இங்கே 2 இருக்கு. ஸோ I ஸ்கொயர் அப்படி எழுதியிருக்கோம். I பவர் 3 ப்ளஸ் I ஸ்கொயர் ஏதோ 1 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்குது. I பவர் 3ஓட வேல்யூ என்னது மைனஸ் 1னா மைனஸ் I. ஸோ மைனஸ் I ப்ளஸ் I ஸ்கொயர் வேல்யூ minus 1. So answer என்ன எழுதிக்கலாம் minus 1 minus I. இதுதான் எதோட வேல்யூ I பவர் 1947 plus I பவர் 1950 ஓட வேல்யூ. செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க I பவர் 1948 minus I பவர் 1869. I பவர் 1948 வந்து நம்ம செகண்ட் சம்ல கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் சம்ல கண்டுபிடிச்சிருக்கோம். அதை வச்சு எழுதிடலாம். 1947க்கு வந்து ரிமைண்டர் 3 வந்தது. இதோட 1 ஆட் பண்ணோம்னா நமக்கு இங்கே வந்து மேலே வந்து 1 சேர்த்துக்கலாமா? ஸோ 487. ஸோ I பவர் 1948க்கு பதிலாக 4 into 487 மைனஸ் I பவர் மைனஸ் அப்படியே வச்சுருக்கோம். 1869 போட்டோம் அப்படின்னா நமக்கு 4 into 469 ப்ளஸ் ரிமைண்டர் 1 இந்த 1 எழுதியிருக்கோம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் I பவர் 4 இன்ட்டு வேல்யூஸ் எல்லாத்துக்கும் 1னா நமக்கு தெரியும். ஸோ 1 எழுதியாச்சு. மைனஸ் இது ரெண்டையும் நம்ம பிரித்து எழுதியிருக்கோம். பிரித்து எழுதும்போது I பவர் மைனஸ் 4 இன்ட்டு 467 இன்ட்டு I பவர் மைனஸ் 1. இந்த மைனஸ் வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இங்கே மைனஸ் போட மறக்கக்கூடாது. நெக்ஸ்ட் இந்த 1 அப்படியே எழுதிட்டு I பவர் 4 இன்ட்டு வேல்யூஸ் எல்லாம் நமக்கு 1 தான் ஆல்ரெடி தெரியும். நம்ம டைரெக்டாக இங்கே 1 கூட போட்டுக்கலாம், தப்பில்லை. இன்ட்டு I பவர் மைனஸ் 1 என்னது மைனஸ் I பவர் மைனஸ் 1ஓட வேல்யூ மைனஸ் I ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 1 இன்ட்டு மைனஸ் I இங்கே இதை தான் எழுதியிருக்கோம். நம்ம I பவர் 4 இன்ட்டு 4 மைனஸ் இருக்கிறனால மைனஸ் 487. இங்கே 1 தானே 1 பவர் என்ன போட்டாலும் மைனஸ் போட்டாலும் ப்ளஸ் போட்டாலும் எதுனாலும் 1 தான். ஸோ 1 எழுதியிருக்கோம். மைனஸ் ஐயை நம்ம அப்படியே எழுதியிருக்கோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ 1 ப்ளஸ் I தான் ஆன்சர். Third sum, summation n equal to 1 to 12 I power n. Solution, summation n equal to 1 to 12 I power n. So Iல வந்து I power nல n வந்து 1ல இருந்து 12 வரைக்கும். So I power 1 plus I power 2, I power 3 etc. அப்படியே I power 12 வரைக்கும் ப்ளஸ் போட்டு எழுதிக்கிறோம். சமேஷன். ஸோ அதனால ப்ளஸ் போட்டு எல்லாத்தையும் எழுதிக்கிறோம். இப்போ I பவர் 1ஓட வேல்யூ என்னது I ஸ்கொயர் வேல்யூ மைனஸ் 1, I பவர் 3ஓட வேல்யூ மைனஸ் I பவர் 4ஓட வேல்யூ 1. I பவர் 5 நம்ம எப்படியா பிரித்து எழுதிக்கலாம் 4 ப்ளஸ் 1ன்னு எழுதிக்கலாமா? ஸோ 4ஓட வேல்யூ I பவர் 4 வேல்யூ 1னா ஸோ I மட்டும்தான் மீதி இருக்கும். I பவர் 6ஐ 4 ப்ளஸ் 2ன்னு பிரித்து எழுதிக்கலாமா? ஸோ 4 I பவர் 4ஓட வேல்யூ 1. ஸோ மீதி என்ன இருக்கும் I ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் I கியூப் I பவர் 4. திஸ் இஸ் I பவர் 4. இங்கே அதே மாதிரி தான் I பவர் 9. 9ஐ வந்து பிரித்து எழுதிக்கலாமா? 4 இன்ட்டு 2 ப்ளஸ் 1. ஸோ 4 இன்ட்டுன்னு வர எல்லாத்துக்கும் 1 தான் வேல்யூ. ஸோ I பவர் 1 தான் மீதி இருக்கும். இங்கே I பவர் 2 தான் வேல்யூ இருக்கும். I பவர்
3 இருக்கும். I பவர் 4. ஸோ இத வந்து எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடலாமா? பிளஸ் ஐயும் மைனஸ் ஐ கேன்சல் பண்ணிடலாம். -1 +1 கேன்சல் பண்ணிடலாம். இப்ப மீதி என்னது 0 தான் இருக்கும். ஸோ இதுக்கு பதிலா I பதிலா y, I ஸ்கொயர் -1, I கியூப் -i, I பவர் 4 1. இங்க I பவர் 1 I ஸ்கொயர் -1, I கியூப் -i, I பவர் 4 1. இதையும் அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு மீதி என்ன வேல்யூ இருக்கும்? 0. Fourth sum I power 59 plus I power 1 by I power 59. Solution பார்க்கலாமா? I power 59 plus 1 by I power 59. I power 59 எப்படி பிரிச்சு எழுதலாம்னா 4 into 14 plus 3ன்னு பிரிச்சு எழுதிக்கலாம். அதே மாதிரி தான் இதுவும் பிரிச்சு நம்ம எழுதியிருக்கோம். இப்போ வந்து I power 4 உடைய மல்டிபிள்ஸ் வந்தா 1 நமக்கு வேல்யூ தெரியும். ஸோ மீதி என்ன இருக்கும்? 3 மட்டும்தான் இருக்கும். ஸோ I power 3 plus 1 by இதுவும் அதே மாதிரி தான். ஸோ I power 3. I power 3 ஓட வேல்யூ -i plus 1 by -i. இப்போ இந்த மைனஸை இங்கே மேலே கொண்டு வரோம். ஸோ -i minus 1 by -1 by i. இங்கே i வந்து பவரில் 1ன்னு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த 1 வந்து மேலே வரும்போது என்ன ஆகும்? -1 ஆகுமா? அதைத்தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதியிருக்கோம். -i minus i பவர் -1. I பவர் -1ஓட வேல்யூ என்னதுப்பா? நமக்கு ஆல்ரெடி தெரியும் -iன்னு தெரியும். ஸோ இங்கே வந்து -i போடுறோம். இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குதா? ஸோ இது ஒரு மைனஸ். அப்போ இங்கே ப்ளஸ் ஆகிருமா? ஸோ -i அப்படியே வச்சுட்டு இங்கே +i. -i + i வந்து 0. ஸோ சொல்யூஷன் இஸ் 0. Fifth sum I ஸ்கொயர் I பவர் 3 எக்ஸெட்ரா I பவர் 2000 வேல்யூ கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் கிவன் எழுதியாச்சு ஈக்குவல் டு ஸோ I பவரில் என்ன எழுதிக்கலாம்? 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + 2000. இதோடைய வேல்யூ என்னது? 1 நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். since 1 + 2 + எக்ஸெட்ரா + n equal to n into n plus 1 by 2. இதுதான் நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இங்கே என்னக்கு பதிலா என்ன இருக்கு? 2000 இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதுறோம்? 2000 into n plus 1 2000 plus 1 2001 by 2 எழுதிக்கலாமா? இப்போ I பவர் இந்த 2ஐ கேன்சல் பண்ணுறோம் 1. அப்போ இங்கே 1000 இருக்கும். ஸோ 1000 into 2001. I பவர் 1000 வேல்யூ என்னது? 1. I பவர் 1000 வேல்யூ உங்களுக்கு டைரெக்டாக தெரியல அப்படின்னா இப்படி பிரித்து எழுதிக்கோங்க. I பவர் 4 into 250 தானே I பவர் 1000. ஸோ அந்த மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறம் நமக்கு எழுதுனா நமக்கு தெரிஞ்சிடும். I பவர் 4ஓடைய வேல்யூ என்ன தெரியும்ல? 1. ஸோ 1. 1 பவர் 2050 சாரி 250. 1 பவர் 250 அதுவும் 1 தான். இன்ட்டு 2001 எல்லாமே 1 தான். ஸோ 1 பவர் என்ன போட்டாலும் நமக்கு 1 தான் கிடைக்கும். ஆன்சர் இஸ் 1. Sixth sum summation n equal to 1 to 10 I power n plus 50. Solution பார்க்கலாமா? summation n equal to 1 to 10 I power n plus 50. ஸோ இப்போ நம்ம I பவரில் ப்ளஸில் இருக்குது. ஸோ ரெண்டே பிரித்து எழுதிக்கலாமா? I பவர் n இன்ட்டு I பவர் 50. I பவர் n அப்படியே வச்சுருக்கோம். I பவர் 50யை I பவர் 48 இன்ட்டு I ஸ்கொயர் எழுதிக்கிறோம். I பவர் 48 என்னது? 1. ஏன்னா 48ஐ வந்து நம்ம பிரித்து எப்படி எழுதிக்கலாம்? I பவர் 48 equal to I பவர் 4 into 12 பிரிச்சு எழுதிக்கலாமா? ஸோ 4உடைய மல்டிப்ளிகேஷனாக இருக்கிறனால நமக்கு 1 போட்டுக்கலாம். I ஸ்கொயர் வேல்யூ -1. இது மைனஸ் இருக்கும். ஸோ மைனஸை வெளியே கொண்டு வந்து எழுதியிருக்கோம். ஸோ மைனஸ் ஆஃப் இப்போ I பவர் n கொடுத்துருக்காங்களா? சமேஷன் n வேல்யூஸ் 1லேருந்து 10 வரைக்கும். I பவர் 1, I பவர் 2, I பவர் 3, 4, I பவர் 5, I பவர் 6 plus I power 7 plus I power 8 plus I power 9 plus I power 10. இப்போ இந்த 4 மட்டும் நம்ம பிரித்து எழுதுறோம். பிரித்து மீன்ஸ் ப்ராக்கெட் போட்டு எழுதிக்கிறோம். ஏன்னா நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். அதுக்காக I பவர் 1ஓட வேல்யூ I ஸ்கொயர் -1 I பவர் 3 -I பவர் 4 1 ப்ளஸ் I பவர் 5ஐ வந்து நம்ம I இன்ட்டு பிரித்து எழுதிக்கோம். ஏன்னா 4 + 1 5 பிரித்து எழுதலாமா? 4 + 1 I பவர் 4 வேல்யூ 1. ஸோ மீதி என்ன இருக்கும்? இந்த 1 மட்டும்தான் இருக்கும். ஸோ I plus I square plus I cube I power 4
இங்கேயும் i பவர் 9 பிரிச்சு எழுதியிருக்கோம். i பவர் 10 நம்ம பிரிச்சு i பவர் 4 into 2 plus 2ன்னு பிரிச்சு எழுதியிருக்கோம். இப்போ மைனஸ் அப்படியே வச்சுக்கிறோம். இது ரெண்டையும் கேன்சல், இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணலாம். i minus i minus 1 plus 1 i ஸ்கொயர், iக்கு பதிலா i ஸ்கொயர் minus 1 i cube minus i பவர் 4 1. இப்போ i பவர் 4 டேர்ம்ஸ் வர்றது எல்லாத்தையும் 1ன்னு மாத்திரோம். மீதி நமக்கு என்ன இருக்கும்? இங்க i பவர் 1 இருக்கும், இங்க i பவர் 2 இருக்கும். ஸோ இங்க i பவர் 2. இதுவும் 0 ஆயிடுச்சா? இந்த டேர்மும் நமக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ i minus 1 plus 1 கேன்சல் ஆயிரும். ஸோ இதுவும் 0 ஆயிரும். அப்போ இங்க இன்னும் மீதி என்ன இருக்கு? i plus i ஸ்கொயர் இருக்கு. i ஸ்கொயர் வேல்யூ -1. ஸோ -1 போட்டு எழுதியிருக்கோம். இப்போ மைனஸை உள்ள கொண்டு போய் மல்டிபிள் பண்ணிரும். ஸோ 1 minus i. ஆன்சர் இஸ் 1 minus i.